எங்களோட கர்ம வினைப்பா, அதான் நாங்க அனுபவிக்கிறோம். இப்ப நீ எங்களோட இருக்கிறதே எங்களுக்கு அரண்மனை வாழ்க்கை போல இருக்கிறது. இன்னும் சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறா. ஐய்யய்யோ! ஏதோ பேசி பேசி மறந்துட்டேனே! உனக்கு பாயசம் இன்னும் கொண்டு வரலையே! இதோ ஒரு நிமிஷம் அப்படின்னு சமையக்கட்டுக்குள்ள போறா. கிருஷ்ணர் வந்து அந்த வெளியில உட்கார்ந்திருக்காரு. அங்க போனோனே தாய் மனசு இல்லையா? அவ என்ன பண்றா, அந்த பெரிய பாத்திரத்துக்குள்ள பாயாசத்த பாதி எடுத்து ஒரு பாத்திரத்துல வச்சுட்டு, பாக்கி பாதிய கொண்டாந்து கிருஷ்ணருக்கு குடுக்குறா. அந்த பாக்கி பாதி பாயாசம் எதுக்கு எடுத்து வச்சான்னா, தன்னோட குழந்தைகளுக்கா, பஞ்ச பாண்டவாளுக்கா. கிருஷ்ணர் அத வாங்குறார், சிரிக்கிறார் சந்தோஷமா. அத வாங்கி நல்ல டேஸ்ட்டோட குடிச்சுட்டார். ஆஹா! என்ன அமர்க்களமா பண்ணியிருக்கா அத்தை! உன்னோட கை ருசியே தனிதான். அப்படின்னு குடிக்கிறார். வச்சுட்டு அந்த பாத்திரத்த கீழ வச்சுட்டு சொல்றார், "அத்தை எனக்கு இன்னும் இதே மாரி ஒரு செட்டு எனக்கு பாயாசம் வேணும். ஒரு பாத்திரம் நெறைய கொண்டு வா" அப்படிங்கிறார். தாய் மனசு ஆர்டினரி ஹியூமன் பீயிங் தானே. ஐய்யய்யோ! என்னடா நம்ம சாதாரண மனுஷன் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இப்ப இந்த கிருஷ்ணர் கேட்கறானே நம்ம என்ன பண்றது? குடுத்தா நம்ம குழந்தைகளுக்கு இல்லாம போயிடுமே, பாயாசமே இருக்காதேன்னு நெனச்சுட்டே போய், அந்த இன்னொரு பாத்திரத்து பாயாசத்தையும் கொண்டு வந்து கிருஷ்ணர்ட்ட குடுக்குறா. அத வாங்கிட்ட கிருஷ்ணர் குடு 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 குடுன்னு வாங்கி கிடு